நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எழுத்து தம்பியாக இருக்கிறேன். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார் விஜய் அவர்களே. அரசியல் எதிரி என்பது கொள்கை எதிரி என்பது எல்லாமே ஒண்ணுதான். அந்த கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு என்ற விளக்கம் கூட அவருக்கு தெரியல. ஆகவே அவருடைய நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. பெரியார் அவர்கள் கொள்கை வழிகாட்டுகின்ற சனிகாமன் தான் அரசியல் பண்ண பெரியார் சொல்லிக்கிறாரா? நீங்க தான் கேட்கணும், ஊடகத்தால் தான் கேட்கணும். இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் என்ன ஒரு பெரியார் கொள்கை பின்பற்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியார் கொள்கை உண்மையிலே உள்வாங்கி இருந்தால் சனிக்கிழமை போவார் அவரு, அது நீங்களும் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சங்கி கூட்டம் பார்ட் 2 விஜய் அவர்கள். குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தின் செயல் வீரர் தம்பி எபிவேந்தன். அருமையான கேள்வி கேட்டீங்க. சிலை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை திறப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி இருக்கார்கள் என்பதை, இது ஏன் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெறுகிறோம் என்றால், சமூக நீதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடித்து வைத்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல தெளிவாக விளக்கினார். ஆகவே இந்த விடுதலை இந்த பாசித ஜனங்களை பாசித்த அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்று இந்த தமிழக மண்ணிலே தமிழ் மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடர வேண்டும் என்பதை கொண்டு எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை என்பது இது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை பலர் பலவிதமாக பேசினார்கள். நாங்கள் இவ்வாறாக செயல்பட்டோம், எங்களை கூப்பிடவில்லை, உங்களை கூப்பிடவில்லை என்று அங்கலாக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது எல்லாவற்றும் சனாதன சக்திகளுடைய பாசிச மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தவிடுபடியாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளை ஒன்று சேர்ந்து இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியை பங்கேற்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி, வரலாற்று நிகழ்வு என்பதை கூறிக்கொள்கிறேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் திமுக டிவிக்கு எங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்கலாம்? அண்ணன் விஜய் அவர்கள் பேசுவது அவரு அப்படிதான் பேசுவார். நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எழுத்து தம்பியாக இருக்கிறேன். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார் விஜய் அவர்களே. அரசியல் எதிரி என்பது கொள்கை எதிரி என்பது எல்லாமே ஒண்ணுதான். அந்த கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு என்ற விளக்கம் கூட அவருக்கு தெரியல. ஆகவே அவருடைய நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் பேர் இயக்கமோ விஜய் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆகவே தான் விஜயை பற்றி எந்த அளவுக்கும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறோம். விஜய் அதை நான் சொல்ல விரும்பல, அது விஜய் ஒரு கைப்பிள்ளை, அதுதான். 2 வருஷத்துக்கு பிறகு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து சனிக்கிழமையும் சுற்றுப்பயணம் போறதா வெளியிட்டிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது சனிக்கிழமை அவரு அந்த சனிக்கிழமை அந்த கோட்பாடை உள்வாங்கியவர். இதுல இருந்தா தெரியுது இல்லையா? சனிக்கிழமை நான் போகிறேன். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்போது அறிக்கை வெளியிட்டார். 234 சட்டமன்ற தொகுதி செயலாளர்களை நியமித்த பிறகு நாள்தோறும் மக்களை சந்திக்க முடிவு எடுத்துட்டார். ஆகவே நாங்கள் சனிக்கிழமையை போக மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டோம், வெள்ளிக்கிழமையை போக மாட்டோம், எல்லா நாட்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். பெரியார் அவருடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது எப்படி? யாரு? விஜய் சனிக்கிழமை சாஸ்திரம் பார்த்து போறாரு. பெரியார் அவர்கள் கொள்கை வழிகாட்டுகின்ற சனிக்கிழமை தான் அரசியல் பண்ண பெரியார் சொல்லிக்கிறாரா? நீங்க தான் கேட்கணும், ஊடகத்தால் தான் கேட்கணும். இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் என்ன ஒரு பெரியார் கொள்கை பின்பற்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியார் கொள்கை உண்மையிலே உள்வாங்கி இருந்தால் சனிக்கிழமை போவார் அவரு,
அது நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சங்கி கூட்டம் பார்ட் 2 விஜய் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அதிமுக என்பதை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் அதிமுக என்பது அதுவும் ஒரு திராவிட சித்தாந்தத்தை தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. ஆகவே தான் நாங்கள் அதிமுகவை நாங்கள் விட்டு கொடுக்காமல் செய்கிறோம். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் சங்கி பார்ட் 2 என்று விஜய் சொன்னவரே 2.1 எடப்பாடி அவர்கள். ஆகவே தான் பிஜேபி அவர்கள் விட்டு கொடுக்க முடியவில்லை.